ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன். சாரி, இன்றைக்கி நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பாருங்கள், இதுதான் ஹாலு. இதை ஆல்ரெடி எல்லாம் க்ளீன் பண்ணி கூட்டி ரெடி பண்ணி மேட்லாம் விரிச்சிட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, பாப்பா 2 பேர் ஸ்கூல் போயிட்டாங்க. வீட்டில் மிஸ்ஸஸ் வந்து ஜாப் போகிறாங்க. சரியா? இப்போ நம்ம வந்து ஒரு வாரமாக வீடு வந்து பெட்ரூம் மட்டும் க்ளீன் பண்ணல. இப்போ நம்ம அதையும் க்ளீன் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது காட்டுறேன். இதான் நம்ம பெட்ரூம், பார்த்துக்குங்க. சரியா? இதான் நம்ம பெட்ரூம். இப்போ பெட்ரூமில் வந்து எல்லாமே ஓகே, மேக்ஸிமம் ஓகே. பட் இது வந்து ஊட்டி டு சென்னை மெயின் ரோடு பாருங்க. ஊட்டி டு சென்னை, ஊட்டி டு கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், திருப்பூர், ஈரோடு, சேலம் எல்லாமே இதுதான் நம்ம மெயின் ரோடு தான். நம்ம வீடை தாண்டி தான் யாராக இருந்தாலும் போகணும் வரணும். பாருங்க, ஒரு பஸ் வருது, என்ன பஸ்ஸுன்னு தெரியல. வெளியே போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, இந்த ஆப்போசிட் ஏடிசி, வேறு ஆப்போசிட் வந்து பஸ் ஸ்டாண்டு. இப்படி போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு. சரியா? இதுதான் நம்ம வீட்டுக்கு இந்த லொக்கேஷன். ஒரு முன்னாடி ரேஸ் கோர்ஸ் சென்ட்ரல் சிட்டி ஆஃப் டவுனில் நம்ம வீட்டில் இருக்குது. வாங்க இப்போ வீடை க்ளீன் பண்ணலாம். கட்டில் கட்டில் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். சரியா? பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, ஃபுல்லாக வந்து ரூம் ஹீட்ரு ஊட்டியில் மெயினாக தேவைப்படும். ரூம் ஹீட்ரு துணி வெட்டுற கிளாத் துணி காய வைக்கிறக்கும். சப்போஸ் மழை காலம் பனி காலத்தில் கொஞ்சம் ரூம் ஹீட்ரு போட்டு கொஞ்சம் வார்மாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம க்ளீன் பண்ணணும். பாருங்கள், இது லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே நான் எவ்ரி வீக் க்ளீன் பண்ணிடுவோம். லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே க்ளீன் பண்ணல. கட்டில் கடியில் கொஞ்சம் வேலை பிஸியாக இருந்ததுனால பண்ண முடியல. பாருங்கள், பண்ணி கூட்டிடணும். கட்டில் கட்டில் படுத்து கூட்டணும், போக முடியாது. கட்டில் இது வந்து 1.5 அடி ஹைட்டு தான் இருக்கும். அதுக்கடியில் நம்ம படுத்து க்ளீன் பண்ணோம். கொஞ்சம் பண்ணாதனால ஏகப்பட்ட குப்பையும் பூச்சி பூண்டெல்லாம் சேர்ந்துருச்சு நிறையா. பாருங்க, இப்படிதான் பண்ணேன். மொபைல் லைட்டாக கீழே சாஞ்சிருச்சு, தெரியாமல் கை இது உடம்பு பட்டு